கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிடர் செல்வி அப்படின்றவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமில்ல, ஜாதகம்லாம் பார்ப்பார்ல, பயங்கர ஃபேமஸான ஒரு ஜாதகக்காரர், ஜோசியக்காரர். அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றது தான் கண்டென்ட்டு. அப்போ அந்த கரூர் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேட்டி நான் பார்த்தது. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இல்லை இந்த கரூர் சம்பவத்துலேருந்துலாம் அவர் மீண்டு வந்துடுவார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அங்கங்கே பிரச்சனைகள் வரும், ஏதாவது 1-2 உயிரிழப்புகள் வராமல் இருக்காது அவர் போடுற மீட்டிங்கில் எல்லாத்துலேயும். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அதை எடுத்து வச்சு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ராகு உள்ளே வர்றார். அவர் உள்ளே வரும்போது கொஞ்சம் சிக்கல்கள்லாம் நிறையா வரும். அப்போ ரொம்ப அவர் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த ராகு அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிறதுலே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஆசையை தூண்டி விடுற மாதிரி ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன். கடவுள் அவர் வரும்போது தான் மெயினாக இந்த பொண்ணுங்க சகவாசத்தில் எதுலையாவது மாட்டி பேர் அடிபட்டு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். அப்புறம் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுன்றதுக்கு பேர் அது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி அனுபவம். ஐயோ சரி, என்னத்த சொல்கிறது, அந்த மாதிரி இப்போ தளபதி சுற்றி சுற்றி ராகு வந்துட்டுருக்காரு போல இருக்குது. என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் அந்த QR கோடு என்னன்றதை பார்த்து எதாவது பண்ணி விடுங்க. வாங்க உள்ள போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் தமிழ்நிலையில் பார்த்தோன்னே. ஏன்னா இப்போ நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் த்ரிஷா பார்த்திபனுக்கான ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திபன் மேலே தான் முழு தப்பா இல்லை த்ரிஷா மேலே தப்பா அப்படின்ற பல விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. பார்த்திபன் இதற்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ, ஆக்சுவலி நேற்றே வருத்தம் தெரிவித்து வீடியோ போட்டார். ஆனால் த்ரிஷா அவர்கள் திருப்பி அவர் பேசின அந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டை ட்வீட்டை போட்டு விட்டனால இன்றைக்கி அந்த வருத்தம் தெரிவித்ததை வாபஸ் வாங்கிட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோட கடைசி எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னு முதல்ல கேட்போம். அப்படி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதப்போ பக்கத்தில் குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி குந்தவைன்னு இவங்க வீட்டிலே குந்த வச்சிருக்கலாம், வெளியில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். எஸ், பார்த்திபன் இப்படி அந்த ப்ரோக்ராமில், கலையரங்கத்தில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் த்ரிஷாவோட ஃபோட்டோவை பார்த்து கேட்டவனே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டவனே, இவர் தான் ரைமிங்கில் டைமிங் பார்க்க மாட்டேங்கிறவர் ஆச்சுல, அதனால் குந்தவை வீட்டிலே குந்திகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராதுன்றத பொத்தாம்பதுவாக சொன்னாரா, போகிற போக்கில் சொன்னாரா அப்படின்றது அவருடைய மனசுக்கு தான் தெரியும் உண்மையாலுமே. ஆனால் அதற்கப்புறமா வேற ஒருத்தர் சொன்னதின் பேரில் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. குந்தவை விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருக்கலான்ட்டு. நான் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பாருங்கள், நாளைக்கு பாருங்கள் அப்படின்னாரு. நான் உடனே இது எதுக்கு, நான் எப்போவுமே இந்த பிரச்சனைகளை விரும்பாதவன், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே ஒரு தீர்வு வந்துடணுன்ட்டு உடனே கலாட்டாவில் இருக்க அவங்க அருணா மேடம்க்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அதாவது நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அப்புறம் அவங்களை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மெசேஜ் அனுப்பி தயவுசெய்து அதை டெலிட் பண்ணிவிடுங்க, அது எதிர்விதமான விஷயத்தை எதுவும் ஏற்படுத்திட வேண்டாம்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தா வேறு ஏதோ ஒரு வீடியோ மூலமாக அது வெளியாக இருந்தது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, பாண்டே அவர்கள் இவர்கிட்ட சொன்னதாகவும், நீங்கள் அந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், பாருங்கள் இதுக்கு பயங்கரமாக வைரல் ஆகும்னு சொன்னதாகவும், ஒரு புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு அந்த சீனை மட்டும் கட் பண்ணிடுங்க, அந்த கிளிப்பை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும், பட் இருந்தாலும் அது காலையில் அந்த வீடியோ வெளியில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ இங்கே அவர் அந்த இடத்துல ஏதோ நான் யோசனையில் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலுமே, ஆனால் ஆள் மனசில் அதை சொல்லணுன்றது அவர் மனசுலேயே இருந்திருக்குன்றத அவரே சொல்லியிருப்பார். அதை பாருங்கள். உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலில் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போது திரு அந்தணன், வலைபேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார், இதே நிகழ்ச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும், நான் வரலப்பா நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம்.
அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு போகல. ஸோ இப்போ இவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது போது உட்காந்து வந்திருக்காரு, அந்தனை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சும்மா இருக்க மாட்டாமல் இவர்கிட்ட த்ரிஷாவை பற்றி பேசியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி த்ரிஷாவை பற்றி இவர்கிட்ட பேசும்போது இவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய வைரல் ஆயிருக்கு. அதனால நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவா அப்படின்லாம் கேட்டப்போ இல்லை நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னா இவர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. பட் இவர் வந்து உண்மையான ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கியவர், ப்ளஸ் இவர் வந்து தெலுங்கர். அப்படின்னும் போது இவர் வந்து உண்மையாலுமே விஜயர்களுக்கு அந்த டயத்தில் சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி மனசார அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார், பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு இவர் சொல்லக்கூடிய காரணம் எனக்கு சரியாகப்படுது. நான் மேடையில் வந்து மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யாருக்கிட்டேயும் அடிமை இல்லை, யாருக்கிட்டேயும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை, இப்போ இல்லை, அதனுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறது இல்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறது இல்லை, காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறது இல்லை. இப்போ சொன்னார்ல, நான் பணத்துக்காக இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், யாரையும் நான் தப்பாக பேச மாட்டேன் அப்படின்ற விஷயம் சொல்கிறார் பார்த்தீங்களா. உண்மையாலுமே அது நியாயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பணத்துக்காக செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா இவர் வந்து ஒரு திராவிட கட்சிகளில் போய் சேர்ந்துட்டு இவர் எப்படி வேணால் பெரிய இல்லை ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியும். பட் ஏன்னா நமக்கு தெரியும் இவர் வந்து படங்கள் எடுக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேட்டர். அந்த படம் வருமானம் வருதோ வரலையோ, ஆனால் ஏதாவது ஒன்று புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவருடைய சொத்தையே வந்து விற்று தான் இவர் படம் எடுத்து அதில் சம்பாரித்து தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பணத்துக்காக ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் இந்த ஸ்டேஜில் பேசினது பணத்துக்காக பேசினாரா இல்லை வேறு அழுத்தத்தின் பேரை பேசினாரா அப்படின்றத நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். பட் த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல, அதை முதல்ல பார்ப்போம். இதுதான் த்ரிஷா அவர்கள் போட்ட ட்வீட்டு. அதில் அவங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அதோடைய தமிழாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களால் எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. என்னது? ஏற்பாட்டாளர்களால். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் மாட் பண்ணணும். என் பெயரும் புகைப்படமும் கடைசி நேரத்தில் ஒரு நபரின் கோரிக்கையின் பேரில் அவரது உதவியாளர் மூலம் கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்பட்டதாக. அப்போ இந்த இடத்துல டைரெக்டாகவே இவங்க என்ன அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இந்த ரிசார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த நபர் யார்? அவர் தான் பார்த்திபன். அவர் கேட்டுக்கிட்டதன் பேரில் அந்த புகைப்படம் கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டதாகவும், அப்போ அவருக்கு அந்த புகைப்படத்தை பார்த்து இவர் இந்த பதில் அளிச்சிருக்காரு அப்படின்றது தான் இப்போ த்ரிஷா அவர்கள் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன் வந்து ஒரு நபரை பற்றி அசிங்கமாவோ தப்பாவோ பேசாது. ஆனால் அந்த மைக்ரோஃபோனில் பேசக்கூடிய நபர் வந்து தப்பான எண்ண ஓட்டத்தோட இல்லை தப்பான புத்தியில் அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களை மக்களே வந்து புரிஞ்சுப்பாங்க, அவர் எந்த மாதிரி டைப்பான ஆள் அப்படின்ற இந்த ட்வீட்டை இவங்க போட்டுடுறாங்க. இப்போ இது வந்து பார்த்திபன் அவர்கள் வருத்தம்லாம் தெரிவித்ததுக்கு அப்புறமா தான் இந்த ட்வீட்டை வந்து போடுறாங்க. இப்போ இந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒரு 8 நிமிஷம் வீடியோ பார்த்திபன் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு, அது எப்படி அந்த சம்பவம் அந்த இடத்துல அரங்கேறிச்சு, இவர் இன்டென்ஷனாக சொன்னாரா இன்டென்ஷன் இல்லாமல் சொன்னாரா அப்படின்றத இவர் விளக்கிட்டு கடைசியில் த்ரிஷா அவர்களை ஒரு 3ஆம் தரமாக இந்த இடத்துல அவர் வந்து பதிவு பண்ணுறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்போ வந்து விவாகரத்து கேஸே போட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. ஸோ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இவங்க 3ஆவது நபராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ 3ஆம் நபராக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி 3ஆம் தரமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவர் வந்து இந்த இடத்துல திருப்பியும் த்ரிஷாவை டார்கெட் பண்ணி அக்யூசியேஷன் வைக்கிறார். பட் இந்த இடத்துல இவர் இன்டென்ஷனாக பண்ணாரா இல்லை இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணாரா அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ஏன்னா அதற்கான விளக்கத்தை இல்லை நான் இன்டென்ஷன் இல்லாமல் அந்த ஃப்ளோவில் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து சில ஆதங்கள்லாம் இருந்துச்சு, விஜய் அவர்களை வந்து இப்படி வளர்ந்து வர நேரத்தில் இப்படி வந்து இவங்களால வந்து பேர் கெட்டு போகுதுன்னு ஆதங்கள்லாம் வந்து மனசில் ஓடிட்டு இருந்துச்சு, அதோடு சேர்த்து தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றார். நான் ட்வீட்டில் ஆரம்பத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் த்ரிஷாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிவிக்கப்படுது, அந்த நபர் கோரிக்கையின் பேரில் தான் உங்கள் புகைப்படமே நாங்கள் அட்டாச் பண்ணோன்னு. ஆனால் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நேற்று அந்த ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் பாண்டே பேச்சை கேட்டுட்டு நான் உடனே என்னுடைய அந்த வீடியோவை கட் பண்ணி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறார். இடத்துல பார்த்திபன் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் நான் வைக்க ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாட்டு நடப்பு நல்லாவே தெரியும்.
எந்த விஷயம் எவ்வளோ வைரலாக போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு இஷ்யூஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் உட்காந்துருந்தப்ப அந்தணன் அவர்களும் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு தெரியும். சமுத்திரகனியும் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சமுத்திரகனி மேட்டருக்கு நம்ம நாளைக்கு வருவோம். அப்போ இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல த்ரிஷா அவர்களின் படத்தை அந்த குழுவினரே காமிச்சிருந்தா கூட ஒன்று இல்லை இந்த நேரத்தில் எதை பற்றி இவங்களை பற்றி எந்த கமெண்ட்டும் நான் அடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் அழகாக நேக்கு போக்காக சொல்லிட்டு போயிருக்கலாம். அவங்க உங்களை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த அந்த ஆங்கர் குந்தவைன்னு சொன்னனால நீங்கள் அந்த ஃப்ளோவில் குந்தவை வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியல. நீங்கள் இன்டென்ஷன் இல்லாமல் சொன்னீங்கன்னு. பட் உங்களுக்கு சில அழுத்தங்கள் வேணால் வந்திருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தங்கள் வந்ததன் காரணமாக நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி த்ரிஷா விஜய் அவர்களுடைய மேட்ரு தான் வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நீங்கள் அதை தவிர்த்திருந்தால் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை தவிர்க்காமல் நீங்கள் உங்கள் வார்த்தை ஜாலத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது திருப்பி இன்றைக்கி இன்னொரு கான்ட்ரவர்சியாக மாறுது. இப்போ நீங்களாம் நினைக்கலாம், நீங்கள் என்னப்பா ஒன்னிலே பார்த்திபனை மட்டும் கார்னர் பண்ணுற, அவரது மட்டும்தான் செஞ்சாரா, த்ரிஷா ஒழுங்காக இருந்திருந்தால் அவர் ஏன்ப்பா பேச போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், த்ரிஷா ஒழுங்காக இருந்தால் பேசியிருக்க மாட்டார் தான். த்ரிஷா ஆக சிறந்த அவசர புத்தின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் இப்போ த்ரிஷா போட்ட ட்வீட்டுக்கு நான் திருப்பி இந்த வீடியோ போடுறேன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்தை தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் சார் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் ஏன் அதை மன்னிப்பு கேட்கணும்? புரியுதா? த்ரிஷா இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கமெண்ட்டையும் போட்டது கிடையாது. அவரை பற்றி பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அரசியல்வாதிகள் கேலி பண்ணாத விஷயம் கிடையாது. அப்பெல்லாம் சும்மா இருந்த த்ரிஷா அவர்கள் இப்போ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு கண்டனத்தை ட்வீட்டில் தெரிவிக்கணும், அதுவும் ஒரு மூன்றாம் தரமான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களே, அந்த ஒரு தெரிவிப்புக்கு தான் நான் அந்த வருத்தம் தெரிவித்ததை வாபஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம த்ரிஷா அவர்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால தான் பார்த்திபன் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே நடிகர்கள், உங்கள் நம்பர் அவர்கிட்ட இருக்கணும், அவர் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி நம்பரே இல்லைனா கூட நம்பர் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். இல்லை அவர் நேற்றே வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டுட்டாரு, அட்லீஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டாது நீங்கள் இந்த ட்வீட்டை போடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி அவசரப்பட்டு போடுறீங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியல் களத்தில் நிற்கிறாரு. அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள்லாம் மெனக்கிட்டு உட்காந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவியே இப்படி பண்ணிட்டாங்கன்னு செம்ம கானில் நாங்கள் சுற்றின்னு இருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்து நீங்களும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் திருப்பி பிரச்சனையை கிரியேட் பண்ணி உரண்டை இழுத்து அவர் பேருக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்தை திருப்பி ஃபர்தராக கொண்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ இங்கே எனக்கு தெரிஞ்சு 2 பெண்களுமே சேர்ந்து கடைசியில் அவரை வச்சு செய்கிறீங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இப்போ இந்த ஸ்டாலின் சொல்கிறார்ல, இந்த டைலாக் இப்போ யாருக்கு செட் ஆகுதுன்னா நம்ம தளபதி தான் செட் ஆகுது. அவர் அந்த பக்கம் குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறாரு, இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை விட்டு கொடுக்காம இதுவும் இப்போ கஷ்டப்படுறாரு. இப்படி 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவர் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திபன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தளபதி கரூர் சம்பவத்துலேருந்து கூட மீண்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த பிரச்சனை தான் இருக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனால் அதுதான் நெசம். உண்மையாலுமே கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த கொத்தடிமை டீம்ஸும் நாய் தமிழ் குரூப்ஸும் என்ன நினைச்சாங்கன்னா, இதோட தளபதியோடைய அரசியல் கேரியர் முடிஞ்சு போச்சு, ஒட்டுமொத்த மக்களும் தளபதியை வெறுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி மேலே அன்பு, பாசம், அக்கறை இது அதிகம் தான் ஆச்சு. அவங்களால இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்னடா இப்படி மாறிட்டாங்க மக்கள், நம்ம இவ்வளோ பெரிய சம்பவத்தை நடத்தி இப்படி இவர் மேலே ஒட்டுமொத்த பழிய தூக்கி போட்டாலும், ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கி அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அவர் இப்படி செஞ்சுருக்க மாட்டார், அவர் மேலே இன்னமும்
மதிப்பும் மரியாதையும் பாசம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டாங்க. ஆனால் இப்போ தளபதியோடைய இந்த குடும்ப மேட்டராக இருக்கட்டும், இவர் கல்யாணத்துக்கு த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு வந்த இந்த மேட்டராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தம்பி தங்கைகளையும் மனசுலையும் மிகப்பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சிச்சு. அந்த டயத்தில் இவங்க அடி நடிக்கும் போது தம்பி தங்கைகள் எல்லாம் திணறிட்டாங்க. எப்படிரா இதுக்கு முட்டு கொடுக்குறது, எந்த அளவுக்கு நம்ம வந்து பேசினாலும் நம்மளை வந்து கடைசியில் ஒரு குடும்பத்தை பார்க்காதவர் நம்மளை வந்து பார்க்க போகிறான்ற மாதிரி தானே வைக்கிறாங்க. அப்படின்னும் போது தம்பி தங்களுக்கு வந்து எதுவுமே பேச முடியல. அதை உடைக்கிறதுக்கே தளபதி வந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது தான் வந்து ரிலாக்ஸ் ஆகி சரி இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நிம்மதியாக இருக்கும்போது இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாமல் ஸ்டேஜில் பேசின பார்த்திபனுக்கு ரிப்ளை போடுறேன்னு சொல்லி கண்டென்ட்டை கொடுத்து திருப்பி அந்த கண்டென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறீங்களே, என்ன நியாயம்? உண்மையாலுமே இந்த விஷயத்தினால அவருக்கு வந்து ஒரு இரக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரக்கம் ஏற்பட்டிருக்கு பெண்கள் இடத்துல. ஆனால் அந்த இறக்கத்தை திருப்பி அவர் சரி செஞ்சிட்டாரு. பட் அதனால் சுத்தமாக இறக்கமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் ஒரு சில பெண்கள் டிசப்பாயிண்டடாக இருக்க தான் செய்கிறாங்க. அது அந்த டிசப்பாயின்மெண்ட் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற தளபதியோடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது. பட் அந்த நகர்வுகளை வந்து நம்மளை கவனிக்க விடாமல் ஆல்ரெடி கொத்தடிமை டீம்ஸும் நாய்டல் குரூப்ஸும் வச்சு அடி நடிச்சிட்டு இருக்கும்போது சைடில் த்ரிஷா நீங்களும் சேர்ந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் அவர் அந்த சீட்டில் போய் உட்கார முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்கன்னு தெரியல. அவர் சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிஎம் ஆக்க வேண்டாம் இப்படியே இருந்தால் போதுன்னு நினைக்கிறீங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவரை நாங்கள் சிஎம் ஆக்கணும்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு முதல்ல புரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களே, இனி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இறக்கிக்கிட்டே இருப்பாங்க திமுக காரங்க. யாராவது ஒரு நடிகர் ஏதாவது பேசி அதை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ த்ரிஷா அவர்கள் இத்தனை வருடமாக நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க. இனி உங்களை பற்றின கமெண்டோ உங்களையும் தளபதி அவர்களையும் சேர்த்து வச்சக்கூடிய கமெண்ட்டுக்கோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி காதையும் கண்ணையும் மூடிக்கொண்டு எதையுமே கேட்காது எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தீங்களோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருங்க. இன்னும் ஒரு 40 நாளோ இல்லை 50 நாளோ தான் இருக்குது. எலெக்ஷன் வரப்போகுது. வந்ததுக்கப்புறமா என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்ன ஏது அப்படின்றது அது வேறு விஷயம். பட் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா சரி பேசிட்டு போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்போ தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்லைன்னா வேணுக்குனே உங்களை வம்பிழுத்து வாழைமட்டையில் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க இந்த கூட்டம் அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பார்த்திபன் மேலே அவர் மேலே கோவமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருடைய என்ன சூழ்நிலையோ எந்த காரணத்தினால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்றது உண்மையாலுமே அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அவர் உண்மையாலுமே நான் அந்த இன்டென்ஷனில் பேசலை, அதனால தான் நான் வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் அவசரப்பட்டு இந்த ட்வீட்டுக்கு பதிலாக வீடியோ நீங்கள் போடாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருந்த மரியாதை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும். பட் நீங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லி வீடியோ போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய இன்டென்ஷன் வேறு என்னமோ இருக்கோ அப்படின்றது எங்களுக்கும் சந்தேகமாகுது. ஸோ ஒருத்தருடைய செயல் தான் நீங்கள் எதை தீர்மானித்து போகிறீங்க, நீங்கள் என்ன மனநிலையில் வந்து இதை செய்கிறீங்க அப்படின்றது தீர்மானிக்கும். நீங்கள் இது இன்டென்ஷனாக செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா த்ரிஷா அவருடைய ட்வீட்டை நீங்கள் கண்டும் காணாமல் போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வருது. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே தளபதி மேலே அன்பும் பாசமும் வச்சுருந்து அவர் வந்து இந்த அரசியலுக்கு முன்னாடி இந்த அரசியல் களத்தில் இந்த எதிரிகளுக்கு முன்னாடி நின்று ஜெயிக்கணும்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த த்ரிஷா மேட்டரை இதோடு விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவான படங்களை போய் எடுக்க பாருங்கள். நாங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.